ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கறி குழம்பு டேஸ்ட்ல காலிஃப்ளவர் வச்சு கிரேவி செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எப்படி சேர்த்து பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கோங்க. நான் பிரிஞ்சி இலை, கிராம்பு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 அளவுக்கு நான் பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பாதாம் வேணும்னா முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கிட்டேன். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது அவ்வளவுதான், இது ஆறட்டும். நல்லா இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல இப்போ நம்ம அரைச்சிப்போம். அதே பாத்திரத்துல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நான் காலிஃப்ளவர் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை தண்ணியில மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சேர்த்துட்டு இது நல்லா அந்த மசாலா எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதை பிளேட்ல எடுத்து வச்சு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ மிக்சி ஜார்ல இப்போ நம்ம வதக்கி வச்சதை எடுத்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மையா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குவான்டிட்டி இருக்கணும். இப்போ அதே பாத்திரத்துல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சி ஜார்ல அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் கலந்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க தண்ணி. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்க. குக் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க, இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஃபுல்லாகவே இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா நல்ல இதுல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.